ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலேருந்து டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு பர்டிகுலர் நியூஸை எடுத்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் ஸ்டேட்டோட ரிலேஷனை செக் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி செட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டி அவங்களோட ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த இனிஷியல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? The first part of its report to Chief Minister M.K. Stalin at the Secretariat in Chennai on Monday. Okay. இந்த கமிட்டி என்ன? இந்த கமிட்டியோட சேர்மன் யார்? இந்த கமிட்டியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த கமிட்டியில் மொத்தம் 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. 3 மெம்பர்ஸ். அதில் ஒரு சேர்மன், சேர்பர்சன், மீதி 2 பேர் மெம்பர்ஸ். இட்ஸ் a 3-member committee. சேர்பர்சன் யார் அப்படின்னா ஜோசப், குரியன் ஜோசப். இவர் ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு. அந்த 2 மெம்பர்ஸில் ஒருத்தவங்க அசோக் வரதன். இவங்க ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் மிஸ்டர் எம் நாகநாதன். அவர் வைஸ் சேர்மன் ஆஃப் தமிழ்நாடு பிளானிங் கமிஷனோட வைஸ் சேர்மன். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு எப்பயுமே ஒரு முக்கியமான ஒரு மைல்ஸ்டோனாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, engagement with the evolution of India's federal structure. இந்தியாவோட கூட்டாட்சி தான் நம்மளோட இந்தியாவிலே ரொம்ப பெரிய வலுவாக நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதை எப்பயுமே அதை செக் பண்ணி ரிவ்யூ பண்ணுறதில் நம்ம தமிழ்நாடு எப்பயுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, is not to weaken the union but to right size it. கரெக்டான ஒரு சைஸை அதை ஃபிட் பண்ணுறது. ஓகே. ஸோ இது இந்தியாவோட மேஜர் லாங்குவேஜஸ்லையும் இந்த ரிப்போர்ட்டோட கண்டென்ட் டிரான்ஸ்லேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இதோட தமிழ் வெர்ஷன் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்லேயும் கொடுக்க போகிறாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ரிப்போர்ட், இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் த ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் நம்ம பாலிட்டி, இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்னாலே நம்மளுக்கு பாலிட்டின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ பாலிட்டின்னு பொறுத்த வரைக்கும் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு நேஷ்னல் லெவலில் ஒரு கமிஷன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு கமிஷன் செட் பண்ணியிருக்காங்க. அது என்ன கமிஷன்னா சர்க்காரியா கமிஷன். 1983லேருந்து 1988 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மேஜர் கமிஷனில் பார்க்குறப்ப புன்ஷி கமிஷன் 2007லேருந்து 2010 வரைக்கும். ஓகேவா? யூனியன் ஸ்டேட்டோட ரிலேஷன்ஷிப்பை ரிவ்யூ பண்ணி நிறைய சிக்னிஃபிகண்ட்டான ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அண்ட் தென் தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை ரிவ்யூ பண்ணுறது இது செகண்ட் கமிஷன். ஸோ ஃபஸ்ட்டு கமிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜமன்னரோட கமிஷன், தட் இஸ் கமிட்டி 1969லேருந்து 1971 வரைக்கும் இருக்குது. இதோட ஹெட் யார் அப்படின்னு இந்த கமிட்டியை யார் கான்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படின்னா ஃபார்மர் டிஎம்கே சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி அவங்க தான் செட் பண்ணியிருக்காங்க. அது தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் கமிட்டி இப்போ ஜோசப் குரியன் அவங்களோட தலைமையில் இப்போ செகண்ட் கமிட்டி நம்ம போட்டிருக்கோம். அது லாஸ்ட் இயர் ஏப்ரல் 2025 கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த கமிட்டியோட ஃபுல் இது ரிப்போர்ட் வரல. அதோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு ரீசண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு போடுறேன். இது தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.